நான் ஒரு முக்கியமான நண்பர் அல்லேலூயா. நான் பிரசங்கம் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. காரணம், என்னை விட அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். கைதெடுக்க பார்க்கணும், கைதெடுக்க. ஜபராஜ், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அவரை? கை வைத்து காட்டுங்க. எங்கள் ஊழியர்களுக்கு நம்ம பிடித்தமானவர். ஆமாம், இவருக்குள்ள ஒரு விசேஷம் என்னன்னா, டெலிவரன்ஸ் அபிஷேகம், விடுதலை அபிஷேகம் உண்டு. இப்படி பார்ப்பாரு, அப்படி ஆடு பிசாசு நான் பார்க்குறேன், இப்படி பார்ப்பாரு. அது ஒரு விசேஷமான அபிஷேகம். சும்மா ஒரு பார்வையிலேயே சாத்தான் நடக்கிற ஒரு அபிஷேகம். காரணம், அந்த அளவுக்கு ஒரு ஜெபம் பண்ணேன். நேற்று மத்தியானம் ஈவினிங் வந்தார். நான் 2 முறை சாப்பிட்டேன், இவருக்கு சாப்பிடவே இல்லை. அதான் இவருக்கு எனக்குலாம் வித்தியாசம். சாப்பாடு அவ்வளோதான், கூப்பாடு தான் அவருக்கு மெயின். சாப்பாடு என்ன அப்படி சில பேரை சூஸ் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு வச்சு போட்டவர். இவருடைய ஏக்கமெல்லாம் ஆண்டவர் தான். அதிகமாக அழுகிறவர் தான், அதிகமாக சிரிக்கிறவர், அதிகமாக அழுகிறவர் தான். 2 பேருக்குள்ள வேறுபாடு. யாருக்காக? பிறருக்காக அழுகிறவர், தனக்காக அழுகிறவர் அல்ல, தேசத்துக்காக அழுகிறவர். நிச்சயமாக இன்றைக்கு வந்த அத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த மகனை வல்லமை பயன்படுத்தி கைதெடுக்க பார்க்கலாம். அப்படின்னு இல்லைங்க. தேவன் என்று ஒரு வித்தியாசமான விதத்தில் அவர் நடத்த விரும்புகிறார் என்பதை உணர்கிறேன். இப்படி எல்லாரும் கண்களை நீங்கள் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது, இன்று கடைசியில் ஜெபிக்கும் பொழுது நடக்கிற காரியத்தை தேவன் ஆரம்பத்தில் செய்ய போகிறார். எல்லாரும் அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஊழியர்களும் சரி, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசு ரட்சகர் கடந்து வருவார். எஸ், ஆறுதல் இல்லாதபடி நான் ஒரு அனாதை என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்கிறவர்கள், என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. இப்படி வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. இதுவரைக்கும் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆறுதல் கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர் வந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் நம்முடைய ஆறுதல் தேங்க்யூ 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 தேங்க்யூ. அதெல்லாம் உங்களை காயப்படுத்தியிருக்கிறார். உங்களை புரிந்து கொள்ள ஒருவர் வந்திருக்கிறார். இன்று அவர் மார்பில் வைத்து உங்களை அரவணைப்பார். ஊழியர்களும் சரி, பல வகையில் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். இன்று நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் இன்று தேவன் அதற்கு ஒரு முடிவை கொடுப்பார். இந்த இடத்தை அவருடைய பிரசனத்தை நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன்.
கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை தேவன் தெளிவாக சொல்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், அதின் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள், அதின் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இப்பொழுது ஒரு கிரேட் அனாயிண்டிங் நம் மத்தியில் கடந்து வருகிறது. தேங்க்யூ, நன்றி நன்றி. இப்பொழுது அபிஷேகம் பெறாதவர்களும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது தேவன் அவர் வானத்தை திறந்து விட்டார். இப்பொழுது அளவில்லாமல் சிலரால் நிற்க முடியாது, அசுத்த வல்லமைகள் நிற்க முடியாது. இப்பொழுது தேவனுடைய வல்லமை அளவுக்கு அதிகமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். இந்த இடத்தை தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். இந்த இடத்தில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு புதிய திருப்பத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய மாற்றம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு கண்கொண்டவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் இந்த நாளில் அறிந்து கொள்ள போகிறோம். நான் இப்பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஆயிரமான தேவ தூதர்களும் தேவனுடைய பிரசனம் இந்த இடத்தை நடத்தி இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. அருமையான சகோதரனை பெற்றுக்கொள், சகோதரியை பெற்றுக்கொள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள், தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள். இப்பொழுது தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். விசேஷமான இடமான முறையில் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவர் வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார். அவர் வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார். எஸ் லார்ட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இப்பொழுது ஊழியர்களின் அநேகரை தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் இதுவரை இல்லாதபடி ஊழியத்தில் உங்களை பயன்படுத்துகிறேன். கர்த்தருக்கென்று நிற்கிற சிலரை தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். உங்களுக்கு தேவனுடைய அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அநேகர் எஸ் 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 பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நமத்தில் கடந்து வந்திருக்கிறார். நன்றி 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 நன்றி. யாரும் வேடிக்கை பார்த்தார்கள். இப்பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். அசுத்த வல்லமைகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் என்று நாமத்தினார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் என்று நாமத்தினார். எஸ் இப்பொழுது நான் அமைதியாக இருக்க போகிறேன். இப்பொழுது நாங்கள் ஊழியம் செய்கிற நாங்கள் அமைதியாக இருக்க போகிறோம். கர்த்தர் கடந்து வருவார். எஸ் இப்பொழுது நாங்கள் அமைதியாக இருக்க போகிறோம். எல்லாரும் எதிர்பாருங்க. ஒரு ஊழியன் மூலமாக அல்ல, கர்த்தரே செயல்படுகிறவர் என்பதை அவர் இப்பொழுது நிரூபிக்க போகிறார். இப்பொழுது அமைதியாக ஒரு வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். எஸ் Yes. Yes. Yes.
எல்லாரும் எதிர்பார்க்க. Yes, thank you. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை ருசித்து பார்க்க போறீங்க. ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இயேசு எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை இந்த நாளில் அறிய போறீங்க. இயேசுப்பாவை போல அன்புள்ளவங்க இல்லை. நம் மீது ஒரு காற்று இப்பொழுது வீசும், வீசும், ஒரு காற்று வீசும், ஒரு காற்று வீசும், ஒரு காற்று வீசும். அது நம்மளை மாற பண்ணும், நம் வாழ்க்கையை மாற்றும். அநேகர் அந்த அபிஷேகம் நிற்க முடியாது. தேங்க்யூ. இருளின் அதிகாரங்கள் விலகும். இப்பொழுது அந்த காரியத்தை தேவன் செய்ய போகிறார். இப்பொழுது தேவன் செய்ய போகிறார். இப்பொழுது தேவன் செய்ய போகிறார். இப்பொழுது தேவன் செய்ய போகிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். இயேசுவே, உங்க வார்த்தையின் பிரகாரமாக, உங்க சித்தத்தின் பிரகாரமாக நாங்கள் இங்கே நிற்கிறது உண்மையானால் இப்பொழுது அந்த காற்று வீசட்டும். தகப்பனே, அருமையான ஆதரவோடு இருக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க நிறுத்தினீங்க ஆண்டவரே. கருவாக பிச்சைக்காரனை போல பிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்த என்னை பல தேசங்களுக்கு கொண்டு போனீங்கப்பா. ஒரு சாதாரண ட்ரெயின் டிக்கெட் எடுக்க கூட வழி இல்லாமல் அலைந்த என்னை நீங்க கனப்படுத்தினீங்க ஆண்டவரே. என்னை நம்பி ஒரு சைக்கிள் கொடுக்க மாட்டாங்க, நீங்க என்னை நம்பி கார் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு தெரியும் நீங்க இப்ப வருவீங்கன்னு தெரியும். இப்பொழுது அந்த ரட்சகர் வருவீங்க. எஸ், வாங்கப்பா, இப்பொழுது வாங்க. இந்த இடத்துல ஒரு விசேஷித்த அபிஷேகம் தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ. இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. என்னுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், எப்பொழுது இந்த மகிழ்ச்சி வருகிறதோ அப்பொழுது அப்பா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்பொழுது அப்பா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்பொழுது நீங்க கட்டுப்படுத்த முடியாதபடி தேவனுடைய அபிஷேகம் நிரம்பப்பட போகிறீங்க. அப்பா வந்தாச்சு, அப்பா ஏசப்பா வந்தாச்சு, நம்ம அப்பா வந்தாச்சு, நம்ம அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. இயேசுவே நீங்க வந்துட்டீங்கப்பா, இயேசுவே நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்துட்டீங்கப்பா. கேட்டு நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்துட்டீங்கப்பா, நீங்க வந்துட்டீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இன்னும் இந்த அபிஷேகம் காணாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அக்கினி இறங்கட்டுமாப்பா, இறங்கட்டுமாப்பா. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அக்கினி இறங்கி வரட்டுமாப்பா, இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இது காணாதப்பா, இது காணாது. தகப்பனை கணுக்கான அளவு வேண்டாப்பா, தகப்பனை முழங்கான அளவு வேண்டாப்பா, இது அளவு வேண்டாம். ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு போங்க, என்னை கொண்டு போங்க, கொண்டு போங்க. இப்பொழுது ஒரு நீச்சல் ஆழம், ஒரு நீச்சல் ஆழம், ஒரு நீச்சல் ஆழத்துக்கு என்னை கொண்டு போங்கப்பா. தேங்க்யூ. நன்றி, 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 நன்றி. எல்லா இருளும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஒரு தெய்வீக பிரசன்ன மகிமை இறங்கி வரட்டும். அதுபோல இது காணாதப்பா, இந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசன்னம் நிரப்பட்டும்பா. இயேசுவே, எங்க ஆசைலாம் அவங்க பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுல ஆசைப்பா. தகப்பனே, உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு சந்தோஷமா. எங்க வாழ்க்கையில நாங்க வாழுகிறதே உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கலாம்ப்பா. தகப்பனே, இந்த பூமியில நாங்க விரும்புகிறது ஒன்று, அதுதான் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறதே உங்க பிரசன்னத்துக்காக. அந்த பிரசனம் எங்களுக்கு தேவைப்பா, அந்த பிரசனம் எங்களுக்கு தேவை. அந்த பிரசனம் இப்போது இறங்கி வரட்டும். அந்த பிரசனம் இந்த இடத்தை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும் அப்பா. மீதியான வேலை நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஒரு ஜீவனுள்ள நல்லவை. இயேசு, 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 இயேசு. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆமோஸ் 7வது அதிகாரம் 14 சொல்லுகிறது, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, காட்ட
காட்டு அத்தி பழங்களை நான் பொறுக்கி கொண்டு மந்தைக்கு பின்னாக சென்றேன் என்று சொன்னது போல, அருமையானவர்களே, சாதாரணமான முறையிலே வாழ்க்கையில் என்னை போல ஒரு கீழ் மட்டத்தில் உள்ள ஒரு மனிதனை நீங்க பூமியில பார்த்திருக்க முடியாது. வாழ்க்கையில் என்னை போல வேதனையை அனுபவித்த ஒரு மனிதனை நிச்சயமா பார்த்திருக்க முடியாது. ஒரு படிப்பறிவு இல்லாதபடி வாழ்க்கையில் 13 வருஷமா என்னுடைய இருதயத்தை குத்தி என்னுடைய இருதயத்தை குத்தி கண்ணீர் வந்து ரத்தம் வர வரைக்கும் குத்தி கதறி அழுது என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்ற அன்புக்காக ஏங்கி நான் ஒரு மிருகம் போல அலைந்து சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சாலைக்கு சென்று பல மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில சொந்த குடும்பம் கூட நேசிக்க முடியாத நிலைமையிலிருந்து ஒரு துணி இல்லாதபடி இருந்த என் வாழ்க்கையில நான் முதலாவது கண்ட ஒரு அன்பு, ஒருவரை குறித்து நான் கண்ட அவர் தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு ரட்சகருடைய அன்பை என்றைக்கு கண்டவரும் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ரட்சகர் இயேசு என் வாழ்க்கையில ஒரு நாளும் கோபப்பட்டதில்லை. அவ்வளவு அன்பா வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த நாள்ல இந்த இயேசு ரட்சகர் நம்மோடு அவர் பேசுவார், நம்ம பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை பெருசேன்னு பார்க்காதங்க, அந்த பிரச்சனையை மாற்றுகிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இது பிரசங்கிக்கிறவங்க பெருசு இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு தான் பெரியவர். நான் எத்தனையோ கூட்டங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பது எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசுவை நீங்க நம்புங்க. இயேசு ரட்சகர் தான் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டவர். நான் அவரோட பழகி பார்த்திருக்கிறேன். அந்த மென்மையான வார்த்தை, அந்த மென்மையான ஒரு வார்த்தை, மனிதர்கள்லாம் கடினமாக பேசும் பொழுது அவர் சமூகத்துக்கு போனார், அங்க ஒரு மென்மையான வார்த்தை கிடைக்கும். மனிதர்கள் எல்லாரும் வெறுக்கப்படும் பொழுது அவர் சமூகத்துக்கு போனார், அவருடைய அரவணைப்பு கிடைக்கும். அல்லேலூயா. மனுஷங்களை போல அவர் அல்ல, அவர் ஒரு வித்தியாசமானவர். இந்த அந்த வித்தியாசமான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படணும். வார்த்தையின் மூலமாக அவர் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசியில் ஒரு விடுதலைக்காக ஜெபிப்பதுதான் இந்த நாள் முக்கியமான நாள். எல்லாருமே எதிர்பார்ப்போடு கடைசி வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வேணும். ஒரு எதிர்பார்ப்பு. இயேசு இந்த நாள் என்னோடு பேச வேண்டும், தேவன் என்னோடு பேச வேண்டும். வாசிப்போம். மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்க, 26 ஒருவர் வாசிக்க கேட்போம். பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் சொல்லுங்க. மனுஷனால் இது கூடாததுதான். எந்த காரியம் இது அப்படி என்பது உங்கள் காரியத்தில் இந்த வியாதி என்று இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில என் பிள்ளை, சிலர் வாழ்க்கையில என் கணவன், சில வாழ்க்கையில திருமண காரியம். இது மனுஷனாகிய என்னாலையும் என்ன சூழ இருக்கிற மனுஷர்களாலும் இது கூடாததுதான். இது அப்படிங்கிற பிரச்சனை எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் என்று தேவன் செய்ய போகிறார். கரங்களை தேவனை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. யார் யார் உள்ளதுக்குள்ள மனுஷரால் இது கூடாததுதான். உண்மைதான். மனுஷ பார்வையில என்னுடைய கால் இனி நடக்க முடியாது, மனுஷ பார்வையில இனி வியாபாரம் எழுத முடியாது, மனுஷிக பார்வையில சொல்ல போனா என் வாழ்க்கையில இனி நான் ஜீவனோடு வாழ முடியாது, மனுஷிக பாதையில சொல்ல போனா என் வீடு நிச்சயமா காப்பாற்ற முடியாது, ஏலத்துக்கு போயிடும். மனுஷிக பாதையில சொல்ல போனா எனக்கு இவ்வளவு பெரிய கடனை அடைக்க முடியாது. மனுஷிகமா சொல்ல போயாச்சுன்னா மனுஷனால என்னுடைய பிரச்சனை இது முடிக்க முடியாது. அப்படி சொல்லி எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க கண்முன்னால வச்சிருக்கீங்களோ, தேவன் இன்று அந்த கடினமான காரியத்தை தேவன் சொல்லுகிறார், இது என்னால் கூடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்ய போகிறார்? எந்த காரியம் என்னால் முடியாது, என்னுடையவர்களால் முடியாது, என்னுடையதை கொண்டு செய்ய முடியாது என்று நீங்கள் ஒரு தோல்விக்கு நேராக கள்ளப்பட்டு தோற்று போன நிலைமையில் இருக்கிறீர்களோ, அந்த பகுதியை எல்லாம் இன்று தேவன் அகலையாண்ட கொண்டாப்பா
அதெல்லாம் என்கிட்ட கொண்டாப்பா, அது என்னால முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சகரியா 4:6 சொன்னது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அருமையானவர்களே, இந்த வேதத்தில் 3 நபரை உங்களுக்கு முன்பாக வைத்து அந்த 3 நபருடைய வாழ்க்கையில் மனுஷரால் கூடாத காரியத்தை தேவன் எப்படி செய்தார் அப்படி என்பதை நான் இந்த நாள் உங்களுக்கு இந்த வேத வசனத்திலிருந்து விளக்கி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சகேயு, அருமையானவர்கள், 2வது சூனேமியாள், 3வது ஒரு நபர் நாகமான். நாகமானை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் எவ்வளவு பெரியவன், அவன் எவ்வளவு படைபலம் உள்ளவன், எவ்வளவு பலம் உள்ளவன், ஜனங்கள் அவனை எப்படி பார்த்தார்கள், எப்படி கனம் இருந்தது, ராஜா அவனுக்காக என்ன செய்தான், அவன் எப்படிப்பட்டவன். ஆனால் அவனுக்குள் ஒரு காரியம் இருந்தது, குஷ்டரோகம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய படையோ, அவனுடைய அதிகாரமோ, அவனுடைய பணமோ, ராஜா எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கைலாக கொடுத்து ராஜாவோடு இருக்கிறதுனாலோ அவனுக்குள் மாற்ற முடியாத ஒரு காரியத்தை இந்த ராஜா கூட சேர்ந்தால் மாற்ற முடியல. அந்த ராஜா மாற்றக்கூடிய ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று ராஜா கூட அவனுக்கு நல்லா தெரியும் மாற்ற முடியல, அவனுடைய அதிகாரம் மாற்ற முடியல, அவனுடைய பணம் மாற்ற முடியல. எவ்வளவோ பணத்தை கொண்டு போறா, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, மாற்ற முடியல. அப்படி மாற்ற முடியாத ஒரு காரியம் அவனுக்குள் இருந்தது. அதை தேவனுடைய மனுஷன் தேவ வார்த்தையினால் மாற்றினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறார். இந்த காரியம் நான் முயற்சி பண்ணி தோற்று போனேன், என் பணத்தினால இதை மாற்ற முடியல, என்னுடைய செல்வாக்கினால இதை மாற்ற முடியல, இந்த காரியம் எனக்கு பணம் நிறைய இருக்கு, ஆனா என் பிள்ளைக்கு நான் போட்டு மாப்பிள்ளைக்காக எவ்வளவோ தேடுகிறேன், முடியல. அருமையானவர்களே, எல்லாம் இருந்தும் ஒரு பகுதியை சரிப்படுத்த முடியாத நிலைமையில் இருந்த ஒரு நாகமானை போல் இப்பொழுது வெளியே தெரியாதபடி அவனுடைய காரியம், அந்த மாற்ற முடியாத காரியம் மறைந்திருந்தது போல உங்களுக்குள்ளவும் மாற்ற முடியாத ஒரு காரியம், உங்களை பயமுறுத்துகிற ஒரு காரியம் உங்களுக்குள் மறைந்திருந்து வெளியரங்கமாக எல்லாராலையும் கனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் நாகமான் இருந்தது போல் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பகுதி உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு, உங்களை குற்றப்படுத்திக் கொண்டு, இதை யார் செய்ய முடியும், யார் இதை மாற்ற முடியும் என்று சொல்லி அந்த ஒரு காரியம் எல்லாம் இருந்தும் அந்த ஒரு மாறுதல் இல்லாதபடி நாகமான் இருந்தது போல் எல்லாம் எனக்கு இருக்கிறது. பிரதர், இந்த ஒரு காரியம் மாத்திரம், வெளியே யாருக்கு தெரியாத ஒரு காரியம், அந்த அந்தரங்க காரியம், உங்களை பயமுறுத்துற காரியத்தை மனுஷனால் முடியாதது என்று தேவன் சொல்லுகிறார். அதை என் கரத்தில் கொடு, அதை நான் செய்து கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரகசிய காரியங்கள் வெளியரங்கமாக பார்வையிலே உங்களுடைய பணத்தின் மூலமாகவும் பதவியின் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் செய்ய முடியாத, உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அந்த காரியத்தை தேவன் இந்த நாளில் தொட போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து இன்று ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த ஒரு நாகமானுக்கு அவனுடைய காரியம் வெளியரங்கமாக தெரியுமானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும். ஆனால் ஏன் அவனுக்கு தேவன் அற்புதம் செய்தது, அது ஒரு பக்கம். அவன் மீது தேவனுடைய திட்டம் இருந்தது, அது நிமித்தமாக தேவன் அற்புதம் செய்தார் என்றாலும் அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருந்தது. அவன் சரியான நபரை சந்திக்கத்தக்கதாக, சரியான தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக அவனோடு தேவன் அந்த பகுதியை சரி செய்ய அவர் சித்தம் கொண்டார். உண்மைதான், அந்த திட்டத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டார். அதற்கு அவனை சரியான வழியில் நடத்தினது போல இன்று உங்களை அந்த பகுதியில் சரி கொள்வதற்கு சரியான இடத்திற்கு நேராக அந்த அவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு நேராக நடத்தப்பட்டது போல இன்று நீங்களும் தேவ
சமூகத்துக்கு நேராக நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு அவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு நேராக நடத்தப்பட்ட நோக்கம், அவனால் முடியாத, அவனுடைய ராஜாவால் முடியாத, அவனுடைய பணத்தால் முடியாத, அவனை பயமுறுத்துகிற ஒரு காரியத்தை சரிப்படுத்துவதற்கு அந்த சிறு பிள்ளையின் மூலமாக தேவனுடைய நாமத்தை அறிந்து தேவ மனிதனுக்கு நேராக நடத்தப்பட்டு அங்கே அவன் கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் செய்து அவன் பயம் நிறைந்த வாழ்க்கை. இப்பொழுது அவனுக்குள் அந்த காரியத்தை அந்த ராஜா செய்வார் என்று அதிகாரத்தை கொண்டு சென்றான். அவன் ஏமாந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜாவும் செய்ய முடியல, அந்த ராஜாவும் செய்ய முடியல. அல்லேலூயா. இவன் எந்த ராஜாவோடு இருக்கிறானோ அந்த ராஜாவும் செய்ய முடியல. இன்னொரு ராஜா கிட்ட அதிகாரத்தை கொண்டு லெட்டர் கொண்டு போறான், இஸ்ரவேல் ராஜா. அந்த ராஜா பேர் இஸ்ரவேல் ராஜா, அந்த ராஜாவும் செய்ய முடியல. ஆனால் எந்த ராஜா செய்ய முடியுச்சு? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. இனி நான் ராஜாவை தேடி என் பிரச்சனையை மாற்ற போக மாட்டேன். ராஜா மாதிரி இருக்கலாம், அவங்கள தேடி நான் போக மாட்டேன். ஒரு ராஜாவை தேட போகிறேன். இவர் தான் என் காரியத்தை மாற்ற போகிறார். அல்லேலூயா. அந்த ராஜா பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, இயேசு ராஜான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜா தான் நம்ம ராஜா. அல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு தீர்மானம், இயேசுவே எனக்குள் என்னை பயமுறுத்துகிற ஒரு காரியம், இந்த காரியத்தை அந்த ராஜா தான் செய்ய முடியும். சகைவுக்கு பணம் இருந்துச்சு. நீங்க லூக்கா 19வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பணம் இருந்தது, எல்லா திறமை இருந்தது. பணம் கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்ல, நிறைய பணம் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? சமாதானம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானத்தை எந்த இரும்பு கடையிலையும் வாங்க முடியாது, பெரிய ஒரு ஸ்டோர்லையும் வாங்க முடியாது. இல்ல சிங்கப்பூர்ல போய் முஸ்தாபா கடையில கிடைக்குமா? முஸ்தாபா கடையில கிடைக்குமா? கிடைக்காது. அதே போல துபாயில் அந்த பெரிய சென்டர் அங்க கிடைக்குமா? அங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா. எந்த நாட்டிலே, லண்டன்ல போனா ஈஸ்டாம்ல கிடைக்குமா? கிடையாது. ஜெர்மனியில கிடைக்குமா? ஒரே இடத்துல கிடைக்காது, ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் மாத்திரம் தான் அதுக்கு டீலர்ஷிப் எடுத்திருக்கிறார். அந்த டீலர்ஷிப் வேற யாருக்கும் கிடைக்காது, ஒரே ஒருவர் தான். அல்லேலூயா. அகில உலகத்தில் ஒரே ஒரு டீலர்ஷிப் எடுத்த ஒருவர் இருக்கிறார் சமாதானத்துக்கு. அவர் தான் அன்பு ரட்சகர் இயேசு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், நானும் டீலர்ஷிப், சப் டீலர் என்று சொல்லலாம். இந்த சமாதானம் என்கிற இந்த காரியத்துல சப் டீலர் கிடையாது, கிடையாது, கிடையாது. அல்லேலூயா. சப் டீலர் எடுத்திருக்காங்க என்று சொல்லி நீங்க போய் ஏமாந்து தான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சப் டீலர் இதற்கு கிடையவே கிடையாது. ஒரே வழிதான், ஒரே நபர் மட்டும் தான் டீலர்ஷிப் எடுத்திருக்கிறார். இதை யார் அறிந்து கொண்டார்? சகைவு அறிந்து கொண்டான். அவனுடைய பணத்தின் மூலமாக அவன் பெற முடியல, அவனுடைய பதவியின் மூலமாக பெற முடியல. அவனை பார்க்கும் பொழுது யார் பயப்படுவாங்க? யார் பயப்படுவாங்க? மனுஷங்க பயப்படுவாங்க. ஆனா அவனை பார்க்கும் பொழுது மனிதர்கள் பயப்பட்டாலும் இவனை பயமுறுத்துகிற ஒரு காரியம் அவனுக்குள் இருந்தது. அதுதான் பாவம். அல்லேலூயா. இந்த காரியத்தை மாற்றுவதற்காக அவனுடைய பணத்தின் மூலமாக எதையாவது செய்யலாம் நினைச்சா அவனால முடியல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், நிறைய பேர் எங்க குடும்பம் அவ்வளவு பெருசு என்று சொல்லலாம். ஆனால் இந்த பகுதியில, இந்த காரியத்துல டீலர்ஷிப் எடுத்து சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அதை அவன் அறிந்தான். இயேசு ஒருவர் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம், எல்லாம் இருந்தும் இயேசுவால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த ரட்சிப்பை இயேசு ஒருவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி எல்லாம் எனக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, மனிதர்கள் நீங்க காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனா ரட்சிப்பு இல்லைன்னு வைங்க, அது ரொம்ப கஷ்டமான காரியம்.
அது எப்போ உண்டாகும்? வழியில மரத்து பக்கத்துல இயேசுவை சந்தித்தா உண்டாகாது. இயேசுவை வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டுக்குள்ள இயேசு வந்தாதான் அது உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்து பக்கத்துல இயேசுவை சந்திக்கிறதும் கூட்டத்துல இயேசுவை சந்திக்கிறதும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அதுல ரட்சிப்பு உண்டாகாது. ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை வீட்டுக்கு கூட்டு போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை என் இருதயத்துக்குள்ள பாருங்க. எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. இதனால சில நஷ்டங்கள் வரலாம், பரவாயில்ல. இந்த ரட்சிப்புக்கு எவ்வளவு நம்ம இழந்தாலும் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால தயவு செய்து இது இயேசு ஒருவர் மாத்திரம் செய்யக்கூடிய இந்த காரியம். மூன்றாவது ஒரு காரியம், இயேசு ஒருவர் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதம், சூனேமியால் ஊழியர்களை கனம் பண்ணது உண்மைதான். நீங்க 4:8 ராஜாக்களை வாசிக்கும் பொழுது அந்த சூனேமியால் அந்த ஊழியரை எலிசாவை கனம் பண்ணது உண்மைதான். எலிசாவுக்கு சாப்பாடு போட்டது உண்மைதான். எலிசாவுக்கு தேவையானது எல்லாம் செய்தது உண்மைதான். ஆனாலும் எலிசா அந்த வீட்டுக்கு போனது உண்மைதான். அவ கனம் பொருந்திய ஸ்திரீ தான். ஆனாலும் தேவன் ஒருவர் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அவள் வாழ்க்கையில் இருந்துச்சு. என்ன இல்லாம இருந்தா சொல்லுங்க, குழந்தை இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? குழந்தை இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலோ எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் கை வைத்து? இன்னும் இத்தனை பேர் தானா? ஒரு 10 பேர் கிட்ட இருப்பீங்க. கையை கீழே போடுங்க. இன்னைக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தேவன் அதை செய்ய போகிறார். தேவன் ஒருவர் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம். எலிசா கூப்பிட்டு கேட்கும் பொழுது நான் சுகமா இருக்கிறேன் என்று சொன்னேன். நான் ரொம்ப சுகமா இருக்கிறேன், ஒரு குறையில எனக்கு. ஆனா அங்க ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறையை தேவன் மாத்திரம் செய்ய முடிந்தது. தேவன் ஒருவர் மாத்திரம் செய்ய முடிந்தது. இந்த தேவன் ஒருவர் மாத்திரம். டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டேன், ஆனா குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லை. எல்லாம் பார்த்தாச்சு, முடியல. அப்படி எந்த காரியம் எல்லாம் முடியல, அப்படி தோற்று போன நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல மாத்திரம் தான் இன்னைக்கு தேவன் டச் பண்ண போகிறார். அல்லேலூயா. இது இத்தனை வருஷம் ஆச்சு, நான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லை. அந்த படகை தான் இன்னைக்கு நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உபவாச ஜெபத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்? நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை. அந்த படகை நிரப்பினது போல நானும் எவ்வளவோ வியாபாரம் பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். 2 அடி ஏறினா 3 அடி இறங்குறேன். இன்னைக்கு தேவன் சொல்ற அந்த படகை தான் தேவன் ஃபுல்லாக போகிறார். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் கொஞ்சமா கொடுத்து அவருக்கு பழக்கம் கிடையாது. ஏயிலிருந்து பிக்கு கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. ஏயிலிருந்து சென்று கொண்டு வருவார். சிறியவனை புழுதியிலிருந்து பிரபுக்களோட தான் உட்கார வைப்பார். ப்ரமோஷன்லாம் எப்படின்னா சாதாரண பியூனா இருந்து கிளர்க்கா மாறி அதற்கு பிறகு அப்படிலாம் கிடையாது. சாதாரண பியூனா அடுத்தப்ப மேனேஜர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்ய போகிறார். தேவனுடைய உயர்வு வித்தியாசமானது. அவர் கொஞ்சமா நிரப்ப மாட்டார், ஃபுல்லா நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் செய்வார். அதே நேரம் இன்னொரு காரியத்தை தேவன் என்ன எதிர்பார்ப்பார்? நம்ம ஜாடியும் ஃபுல்லா நிரப்பணும்னு எதிர்பார்ப்பார். அவரும் ஃபுல்லா நிரப்புவார், நாமும் ஃபுல்லா நிரம்பி கொண்டு எதிர்பார்ப்பார். அவரும் ஃபுல்லு, நம்மளும் ஃபுல்லு. அல்லேலூயா. ஃபுல்லுன்னு சிலருக்கு ஞாபகம், நான் ஃபுல்லா அடிப்பேன்ட்டு. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க நான் குவார்டர் பார்ட்டிட்டு, ஃபுல்லோ குவார்டரோ. இப்ப இங்க வந்த பிறகு ஆவில நிலைமை ஃபுல்லா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஜாடி ஃபுல்லா தண்ணீரால நிரப்பணும். அவர் வேற சொல்லுங்க, படகு ஃபுல்லா அவர் நிரப்புவார். ஒன்றும் இல்லை, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவங்களை தான் தேவன் இன்று சந்திக்க போகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேவனுக்கு என்ன செய்தியை கொடுக்கணும் அப்படி திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது, எந்த காரியம் அவங்க பலத்தினாலேயோ அவங்க கூட இருக்கிறவங்க பலத்தினாலே
பலத்தினாலும் டாக்டர் பலத்தினாலும் முடியல, அவங்க பிரயாசத்தினால முடியல என்று தோற்று போன நிலைமையில் தோல்வி சின்னமாய் இருக்கிறவங்களை என்று நான் சந்திக்க போகிறேன். தெளிவாக தேவ ஆவியானவர் சொன்னார். இந்த அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். என்னை கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. கரெக்டா இயேசுவாக போயிருந்தார். 38 வருஷமா என்னை கொண்டு போய் விட, இப்ப நீங்க சொல்லலாம் எனக்கு உதவி பண்ண ஒருவரும் இல்லை. இயேசு சொல்லுவார் நான் என்று சொல்லுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப இந்த நாட்டை எனக்கு ஜாமீன் எடுத்து போட ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி பண்ண ஒருவரும் இல்லை, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க ஒருவரும் இல்லை, என்ன கொஞ்சம் ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை, எனக்காக ஒருவரும் கிடையாது, எல்லாரும் எனக்கு தூரமாயிட்டாங்க அப்படி சொல்ற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், கொண்டு போய் விட ஒருவரும் இல்லையா? சரி, இன்னைக்கு நான் உன்னை சந்திக்க வர போகிறேன். நீ படுக்கையை தூக்கி கொண்டு நடக்க போகிறாய். இதுவரைக்கும் படுக்கை உன்னை சுமந்துச்சு, சுமந்த படுக்கையை நீ சுமக்க போகிறா. காரியம் மாறுதலாக முடிய போகிறது. இன்று தேவன் காரியம் மாறுதலாக முடியத்தக்கதாக தேவன் செய்ய போகிறார். தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை தேவன் இன்று தொட போகிறார். இப்பொழுது நம்ம ஊழியத்துக்கு வருவோம். இதுக்கு பிறகுதான் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இன்று பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற காரியம் ஒரு வித்தியாசமான காரியம். மார்க் 5வது அதிகாரம் 3-4 ஒருவர் வாசிக்க கேட்போம். கவனமாக வாசிக்க. மார்க் 5:3 அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. விலங்கு போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. ஒருவனாலும் கூடாது இருந்தது. இன்னைக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் பிரதர், இந்த கோபத்தை என்னால் அடக்க முடியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், மற்றவங்களை குறித்து கோல் சொல்றதுக்கு பாட முடியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், காலையில எழுப்பி அந்த படத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. நான் எவ்வளவோ அடுத்தவங்க மேல கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், என்னால அடக்க முடியல. பிரதர், இப்படி ஈஸியா பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், கண்ட்ரோல் இல்லை பிரதர். ஒருவரால அடக்க முடியல. எத்தனை கூட்டத்துக்கு போயிட்டேன், எவ்வளவோ சத்தியத்தை கேட்டுட்டேன், ஒருவராலும் முடியல. நானும் எவ்வளவு உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், 3 நாள் தான் தாக்கு பிடிக்கிறது. அதுக்கு மேல 4வது நாள் பழையபடி வீட்டில் பல்ல கடிக்கும் பிரதர். என்னால முடியல பிரதர். நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் அபிஷேகம் பெற்றேன் பிரதர், என்னால முடியல பிரதர். பிரதர், இந்த உறவை விட்டுறணும்னு நினைக்கிறேன், முடியல பிரதர். அழுது பார்த்துட்டேன் பிரதர், முடியல. எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்லி பார்த்துட்டாங்க, முடியல. ஒருவனாலும் அடக்க முடியல. அருமையான தேவனுடைய ஜனமே, காரணம் அல்லேலூயா, அவனை இயேசு தேடி போனார். ஒருவனாலும் முடியல, ஒருவனால முடிந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒருவரால முடியல, உபவாசத்தினால முடியல, ஜெபத்தினால முடியல, எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிட்டு முடியல, எனக்கு இந்த பிரச்சனை அவங்கள மன்னிக்க முடியல, அவங்கள குறித்து பேசாம இருக்க முடியல, பொய் பேசாம இருக்க முடியல, இச்சையான காரியத்தை விட முடியல, எந்தெந்த காரியெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பிரதர், முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அவங்களுக்கெல்லாம் தேவன் இந்த நாள்ல அவர் இடைப்பட்டு ஒன்னால முடியல, ஒருவரும் அடக்க முடியல, உண்மைதான். ஒருவராலும் அவனை கட்டுப்படுத்த முடியல, உண்மைதான். ஆனால் ஒருவரால முடிந்தது. அல்லேலூயா. அந்த ரட்சகர் இயேசு இந்த நாள்ல நமக்கு தேவன் ஒரு விடுதலையை தேவன் கொடுத்து
அப்படிப்பட்ட ஒருவர் ஆள முடியலையே. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சில கனியற்ற நிலைமையை பார்த்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு மனம் உழைத்த லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு. இந்த கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியில் நமக்கு ஒரு தெய்வீக விடுதலை கொடுத்து அவர் நம்மை குற்றவாளியாக அல்ல, குற்ற உணர்விலிருந்து நிரந்தரமாக வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான காரியம். வெளியே பார்க்க நல்ல மனுஷங்களா இருக்கலாம், ஆனால் வீட்டில் போய் பாருங்க, மனைவியில் சாப்பாடு நேரத்தில் பார்த்தா சாப்பாடு தட்டு பறக்கும். கடந்த நாட்களில் ஒரு 2 பேர் ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க, ஆண்டவருக்காக ஓடுகிறவங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், தாராபுரத்தில் வச்சு, பிரதர் நீங்கள் வீட்டில் சாப்பிடும் பொழுது உங்கள் சாப்பாடு ஒரு மாதிரியா வேகமாக வெளியே போதேன்னு நல்லா சொல்லுங்க. எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்காது, திடீர்னு கோபம் வந்துட்டா சாப்பாடு மேலே போய் ஒட்டிக்கிடுது, பிளேட் எங்கெல்லாமோ போகுது, பயங்கர முன் கோபம். என்னை அடிச்சு விடுறாருயா, ஆனால் மணிக்கணக்காக ஜோங்கிறாருயா. ஓட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 நிமிஷத்துல அவர் பொதுவெளி கீழே விழுந்தாரு. உள்ள அந்த கோபப்படுத்துகிற கோபத்தின் ஆவி வெளியே போச்சு, சாந்த குணமா எழுதிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியம். இந்த நாள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால பிரசங்கம் பண்றதுக்கும் செய்திக்கும் நல்ல அருமையான தேவ மனிதர்களை கர்த்தர் நம்ம மத்தியில் வைத்திருக்கிறார். நம்ம தேசத்திலே ஆராதனை என்னாச்சுன்னா உச்ச கட்டம் யார் என்று சொன்னா அது அப்பதான் என்பது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அது உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி பிரசங்கத்துல அன்புல எல்லாவற்றையும் போதிக்கிறதுல பெரிய பெரிய தெய்வ மனுஷங்க இருக்காங்க. ஜோசுவா பிரதர் வரலையோ? ஜோசுவா இருக்காங்க. ஜோசுவா பிரதர், பிரிட்டோ பாஸ்டர், இவங்கெல்லாம் தேவ வசனத்துல நல்ல தேர்ந்தவங்க. மற்றவங்க எல்லாம் தேர்ந்தவங்க தான், நான் பழகி பார்த்ததில்ல. எவ்வளவோ தேவ மனுஷங்க இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவன் கிருபையான முறையில கிருபை கொடுத்தது. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு தடுமாறி, ஐயோ நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் மறுபடியும் இந்த காரியத்தை செய்துடுறேனே, ஒரு குற்ற உணர்வோடு வாடுகிறேனே அப்படி சொல்லுகிறவங்க உங்களை அறியாதபடி உங்களுக்குள்ள ஒரு சத்துருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது நிமித்தமாக இப்படிப்பட்ட அதான் கனி அற்ற அந்தகார கிரியை. எபேசியர் 5:11. கனி அற்ற அந்தகார கிரியை. யார் வாழ்க்கையில கனி இல்லையோ அப்பொழுது நமக்குள்ள என்ன இருக்கு? இப்ப சிலர் தர்க்கம் பண்ணுவாங்க, நான் அபிஷேகம் பெற்றேன் எனக்குள்ள எப்படி அபிஷேகத்துல நீங்க துள்ளிக்கிட்டே இருந்தாலும் உள்ள ஒரு பகுதியில் இருக்க முடியும். அல்லேலூயா. அபிஷேகத்துல சுத்தி சொல்லி இல்ல அந்நிய பாஷை பேசுறேன், நல்லா சொல்ல போனா டெவில் அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப அழகா பேசும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரிஜினல் இருக்குன்னா போலி ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர்கள் கனிகளினால் அறிய முடியும். கனி இல்லைனாலே உள்ள நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம். நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், ஆவியில விடுதலையோட இருக்கலாம், சரீரத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உணர்ச்சிகள்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 பகுதியிலுமே தேவன் இன்று ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கணும். அல்லேலூயா. இதற்கு சற்று நான் விளக்கமாக புரிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்துல விடுதலை குறித்து நிறைய காரியம் இருக்கு. நீங்க யோபு 36:7 ஒருவர் வாசிக்க கேட்போம். வாசிங்க 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். வாசிப்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும். அவர் தான் எவர்? தேவன்
கண்களை யார் மேல வச்சிருக்கிறார்? நீதிமான்கள். யார் நீதிமான்கள்? ரோமர் 5:9 சொல்கிறது. நீதிமான்கள்னா யாரு? அவருடைய ரத்தத்தினால் கண் வைத்திருக்கிறார். வாசிப்போம். அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும். அவர்களை யார் கூட சிங்காசனத்துல ஏறவும்? ராஜாக்களோடு கூட. ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏறவும், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் ஒரு நாள் அல்ல, என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். வாசிங்க. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு. யார் இப்போ? யாருக்கு விலங்கு போடப்பட்டிருக்கு? யாருக்கு? நீதிமான்களுக்கு. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு அல்ல, நீதிமான்களுக்கு. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறினால் கட்டப்பட்டிருந்தார். இப்போ இவங்க மேல யார் கண்ணு இருக்கு? தேவனுடைய கண்ணு இருக்கு. எதற்காக? இவர்களை உயர்த்துவதற்காக. அப்படிப்பட்ட தேவனுடைய கண் அவங்க மேல, கர்த்தருடைய கண்ணு இருக்கு. அவங்கள தேவன் உயர்த்த விரும்புகிறார். அவங்க விலங்கு போட்டு உபத்திரவத்தின் கயிறினால் கட்டப்பட்டு இருந்தாலும் அவர்கள் கிரியையும் அவர்கள் கிரியைகளையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். யோசித்து பாருங்க. தேவன் தெளிவான முறையில் சொல்ற, நீதிமான் தான், எப்பா நீதிமான் தான். ஆனா என் கண் அவங்க மேல இருக்கிறது உண்மைதான். அவங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர்கள் விலங்கு போட்டு அக்கிரமத்தின் கயிறினால் கட்டப்பட்டிருக்காங்க. எதனால? அவங்க மிஞ்சி போன மீறுதல். அல்லேலூயா. நீதிமான்கள் தப்பு பண்ணும் பொழுது கர்த்தர் தண்டிக்க மாட்டேன் என்று வேதம் சொல்லல. நீதிமான்கள் தப்பு பண்ணும் பொழுது நான் கண்டுகிட மாட்டேன் தேவன் சொல்லல. அல்லேலூயா. அறிந்தவங்களுக்கு கொஞ்சம் அடி, அறியாதவங்களுக்கு கொஞ்சம் அடி, அறிந்தவங்களுக்கு அநேக அடி. அல்லேலூயா. என்று நீங்க யோசிக்க வேண்டிய காரியம், அப்படி விலங்கு போட்டு உபத்திரவத்தின் கயிறினால் கட்டப்பட்டிருந்தாலும் மிஞ்சி போன மீறுதல்களை அவர்களுக்கு அவர் தெரியப்படுத்தி, என்று தேவன் நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்துல வழியை விட்டு விலகணும், வழியில இருக்கும் வரைக்கும் தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். நம்ம வழியை விட்டு விலகும் பொழுது, இப்போ டிவி பாக்குறீங்க, தேவனுடைய வழியில இருக்கிறீங்களா, விலகிட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க டிவியில சினிமா பார்க்கும் பொழுது தேவனுடைய வழியில இருக்கிறீங்களா, விலகிட்டீங்களா? அப்போ யார் உங்களை தொட முடியும்? சரி, நீங்க கோபப்படுறீங்க, கோபம் யாருடைய சுபாவம்? சரி, அப்ப கோபப்படும் பொழுது யாருக்கு சொந்தக்காரனா மாறுறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுடைய சுபாவங்கள் சரியில்லாதபடி நீங்க மாட்டி இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் என்ன ஆகும்? சத்துரு உள்ள வர முடியும், சத்துரு இடம் பிடிக்க முடியும். அனனியா சபியராவை பற்றி பார்க்கிறோம். பொய் சொல்லும் பொழுது பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் வித்தாங்க. ஆனா பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுக்க முடிந்தது. இப்படி நீங்க யோசித்து பார்க்கிறோட ஒரு சுருக்கமா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். லாசரு அவன் மரிச்சிட்டான். எபேசியர் 2:2 சொல்லுகிற அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த. அப்படி மரித்த நிலைமையில இருக்கிற ஒரு லாசரு, இயேசு வந்து ஜீவன் உண்டாகத்தக்கதாக லாசருவே வெளியே வா என்றார். உள்ள என்ன உண்டாயிற்று? உள்ள என்ன உண்டாயிற்று? ஜீவன் உண்டாயிற்று. ஜீவன். இயேசு என்ன சொன்னார்? இவன் கையும் காலையும் இவன் கட்டுகளை என்ன செய்ய செயல்பட முடியுமா? சொல்லுங்க, செயல்பட முடியுமா? அப்ப கட்டுகள் அவிழ்க்கப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? விலங்கு போட்டிருந்தா எவ்வளவு தூரம் உயர முடியும்? இவ்வளவு உயர முடியும், இவ்வளவு உயரம். இதுதான் உயரம். கிறிஸ்தவங்க நிறைய பேர் கேட்பாங்க, எதனால நான் உயர முடியல? கையில என்ன கிடக்கு? விலங்கு கிடக்கு. கட்டப்பட்ட நிலைமையில இயேசு ரட்சகர் இந்த நாள்ல கட்டுகளை அவிழ்க்கத்தக்கதாக தேவன் செய்ய போகிறார்.
எப்படி பிரதர் இது எப்படி நடக்கும்? நீங்க ஒண்ணுமே செய்யலாம், நீங்க நம்ப மட்டும் செஞ்சா போதும். இயேசுவே என்ன அறியாம எனக்குள்ள கோபம் வருது, எரிச்சல் வருது. ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணாங்க. இது எல்லாமே எல்லாரும் பேசும்பொழுது ஆடியோ சிஸ்டத்துல கை வைக்க மாட்டான். அதான் இப்போ ஃபாதர் பேசும்பொழுது ஆடியோ சிஸ்டத்துல கை வைப்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இரும்புக்கு இருக்கிற கையும் சிறகு இருக்கிற கையும் சும்மா இருக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்பா ஆடியோக்காரன் கையும் சும்மா இருக்காதுன்னு அது அது அவங்க செய்யறது இல்லை. இது சத்துரு செட் பண்ண விடாத அளவுக்கு செய்வான். எப்படி செய்தாலும் அவன் தோற்று போனவன் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யார் மேலேயும் தப்பு கிடையாது, தப்பு இன்னொருத்த மேல. அவன் இந்த நாள்ல அவனுக்கு தேவன் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதிலே அவர் முழுவதும் இன்னைக்கு முற்றிலும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா எப்படி எல்லாம் சூழ்நிலையில சத்ரு உள்ள வருவான் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ நமக்கு அவன் வர்றதுக்கு வழி உண்டாகும். நீங்க இச்சையா ஒரு ஆளை பாக்குறீங்க, நம்முடைய உள்ளத்துக்குள்ள வெளியே இருந்து அந்த இச்சை வரும் பொழுது, நம்முடைய உணர்ச்சிகள் தூண்டப்படும் பொழுது அவன் வர்றதுக்குரிய பாதவே உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஆவியானவர் எப்போ வருவார்? பரிசுத்த உணர்வு உண்டாக்கத்தக்கதாக நாங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது இயேசு முதல்ல பரிசுத்த உணர்வு வரும் பொழுது ஆவியானவர் மளமளமளமளட்டு உள்ள வந்து அபிஷேகிக்கிறார். இப்போ தவறான முறையில ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறார். அநேக வேளையில ஆரம்பம் சத்துரு உள்ள வர்றதுக்கு கசப்பு தான் காரணம். ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியலைன்னா அங்க என்ன இருக்கு? கசப்பு இருக்கிற இடத்துல யார் இருப்பா? அதை நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்க மற்றவங்களை மன்னிக்க முடியலையா, உள்ள சரக்கு கிட்டதெல்லாம். கோபம் வருதா, கோபத்தின் ஆவி. பரிசுத்தமா பார்க்க முடியலையா, இச்சையின் ஆவி. இச்சை இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்நிய பாஷை பேசுறேன். இப்ப இதெல்லாம் யாருமே பேசக்கூடாது. யாரும் இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஊழியர், அதெல்லாம் வாய் மூடி இருக்கேன். நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன். நீங்க எதை செய்தாலும் இது ஒரு முக்கியமான காரியம். இதற்காக தப்புங்கிறது இல்லை. இந்த ஷர்ட்டை போட்டுட்டு நான் ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போறேன், இந்த ஷர்ட்ல என்ன உண்டாயிடும்? அழுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? மறுபடியும் என்ன செய்யணும்? வாஷ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதுபோல இந்த பாவ உலகத்துக்குள்ள போகும் பொழுது எந்த வகையிலையும் அவனுடைய விருப்பம் நமக்குள்ள வரணும் என்கிற விருப்பம், தேவனுடைய விருப்பம் விடுதலை பண்ணணும்னு விருப்பம். சந்தோஷம் இல்லைன்னா என்ன அர்த்தம் நினைக்கீங்க? இப்ப நமக்குள்ள சந்தோஷம் இல்லை, என்ன அர்த்தம்? எது நிமித்தம் சந்தோஷம் இல்லை? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். இப்போ என்ன ராஜ்யம் உள்ள இருந்துச்சுன்னா சந்தோஷம் வரும்? தேவராஜ்யம். சரி, இப்போ மத்தேயு 12:28 ஒருவர் வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இப்ப தேவ ராஜ்யம் எப்போ வரும்? உள்ள மேற்படியா இருக்க வரைக்கும் எந்த ராஜ்யம் வராது. இந்த இவர் எல்லாம் ஃபுல்லா வெளியே போயிட்டானா உள்ள என்ன வந்துடும்? அப்ப தேவ ராஜ்யம் தான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், எப்ப பார்த்தாலும் துக்க முகமா இருக்கிறீங்கன்னா உள்ள என்ன இருக்கு? சம்திங் ராங். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. இந்த சந்தோஷம் எனக்கு இல்லை, எப்பவும் துக்கமா இருக்கிறேன் அப்படி சொன்னா உங்க வாழ்க்கையில தவறு நடந்திருக்கு. காரணம் இயேசுவே சொல்கிறார், நான் ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே. அப்ப தேவ ராஜ்யம் நமக்குள்ள வந்து அந்த சந்தோஷம் வரணும்னா முதலாவது என்னது துரத்தப்படணும்? என்ன துரத்தப்படணும்? நீங்க பிசாசுன்னா ஆடுகிற பிசாசு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, புரியுதா? இவ்வகை ஜாதி பிசாசு
அதனால இன்னைக்கு விடுதலைக்கு இப்ப ஜோம்ன போறோம். எதுக்குன்னா எல்லாருக்குமே விடுதலை தேவை. வண்டி 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஓவர் ஆயில் பண்ணாதான் இன்ஜின் சவுண்ட் இல்லாம இருக்கும். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்பப்போ ஒரு டெலிவரன்ஸ் இருந்தா ரொம்ப நல்லா பைபிள் வாசிக்க முடியும். இப்ப பைபிள் வாசிக்கும் பொழுது ஜோம்ன்றவங்க, ஜோம்னும் போது பைபிள் வாசிக்கிறவங்க விடுதலை தேவை. பைபிள் வாசிக்கும் போது ஜோம்னா தூங்கி விடுவாங்க. ஜோம்ன்றதில்லை, தூங்கி விடுவாங்க. கனநித்திரையினால் பைபிள் சில ஜோம்னு ஆரம்பிச்சா போதும். 1 2 கொட்டாவியா கொட்டாவி, இது கெட்ட ஆவி. சிலர் சொல்றாங்க இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போதே போயிட்டே இருக்கு, அது போகட்டும், இனி அது இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து ஒரு காரியத்தை மறந்துறாருங்க. எப்படி சத்துரு உள்ள வர முடியும்? ரைட் பர்சனா இருக்கலாம், ராங் பிளேஸ்ல நம்ம இருந்தாச்சுன்னா ராங் பர்சன் உள்ள வந்துடுவாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க ரைட் பர்சன் தான். நீங்க ராங் பிளேஸ்க்கு போயிட்டீங்கன்னு வைங்க. இப்போ தாவீது ரைட் பர்சனா இல்லையா? சரி, உப்பரிக்கைக்கு போனா ராங் பிளேஸா இல்லையா? வந்துட்டானா உள்ள? வழிபோக்கன் உள்ள வந்துட்டானா வரலையா? சொல்லுங்க, வந்துட்டானா வரலையா? அப்ப ரைட் பர்சன் தான். நீங்க டிவிக்கு முன்னால உட்காரும் பொழுது நீங்க யாரும் எந்த பிளேஸ்க்கு போயிடுறீங்க? ராங் பிளேஸ். அப்போ ராங் பர்சன் இங்க வந்துருவான். வருவானா வர மாட்டானா? அது எப்படி வருவான்னு கேள்வி எழுப்பாதாங்க. எப்படியா எப்படி இல்லாம உள்ள வந்திருக்கான் யோசிச்சு பாருங்க. கண்ணை இப்படி முறைச்சு பாக்குறீங்க. சிலர் குடிஞ்சுக்கிட்டே போவாங்க. குடிஞ்சிட்டு போனோன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ரொம்ப பரிசுத்தவான், ரொம்ப பரிசுத்தவாண்டின்னு நினைப்பாங்க. இல்ல, நிமிர்ந்து பார்க்க முடியல, அவ்வளவு லஸ்ட் உள்ள இருக்கு, அதனால குடிஞ்சுக்கிட்டே போறது. அதனால பரிசுத்தவாண்டி போல ஒரு ஆக்டிங். அல்லேலூயா. அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. நேருக்கு நேர் நின்று பார்த்து அழகாக நேருக்கு நேர் ஒருவர் பார்த்து ஒரு உணர்ச்சி உண்டாகாத அளவுக்கு பார்க்கறதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இல்ல இது வயசு என்று சொல்லுவாங்க. இது வயசு, இது ஒரு ஏஜ்மாங்க. ஒரு ஏஜ் கிடையாது. என்ன ஏஜ்? அப்படி ஏஜ் என்னாச்சுன்னா பார்த்து கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிலாம் இல்லை. தேவன் கொடுக்கிற கிருபை தான். ஒரு தேவ மனுஷன் சொன்னான், ஜெபிக்க ஆரம்பிச்சா நாயை கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாயை காணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாரும் போல சோதனை வரும். சோதனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை பண்ற நபர் வரும் பொழுது சோதனை வராது. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க எத்தனையோ வகையில நமக்கு பரிசுத்தமா வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். நம்முடைய விருப்பம் அசுத்தத்தை விரும்பினா சத்துரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். அசுத்தத்துக்கு நேராக நடத்தி காரியத்தை சக்சஸ் முடிப்பான். அதே போல பரிசுத்தமா வாழ விரும்பினா பரிசுத்த ஆவியானவர் சப்போர்ட் பண்ணி அசுத்தத்தை செய்ய விடாதபடி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நடத்த அவர் சப்போர்ட் பண்ணுவார். 2 பேர் உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. உங்க விருப்பம் எப்படியோ அதன் அடிப்படையில 2 பேர் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவன் உங்களுக்கு ஹெல்ப்பரா மாறுவா. இல்ல இயேசுவுக்காக தீவிரமா வாழணும்னா இவர் உங்களுக்கு ஹெல்ப்பரா மாறுவார். அல்லேலூயா. யார் உதவி உங்களுக்கு வேண்டும் என்பது உங்க விருப்பத்தின் அடிப்படையில். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்ந்து கரை இல்லாம வாழணும்னு விரும்பியாச்சுன்னா கர்த்தர் 24 மணி நேரம் நமக்கு உதவி பண்ணுவார். இன்னைக்கு ஆண்களுக்கு சொல்ற, பெண்களை ஃபுல்லா நிர்வாகமா உள்ள விட்டாலும் உணர்வு இல்லாதபடி ஆக்கி என் ரட்சகரால முடியும். அல்லேலூயா. சூழ்நிலை என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் தவறான பழக்கம். எந்த நிலைமையிலும் தேவன் உதவி பண்ண முடியும். பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று விருப்பம் இருந்தா போதும். அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய சூழ்நிலைகளை கொடுக்கிறவர் என்னுடைய அருமை ரட்சகர் இயேசு. அல்லேலூயா. நான் 17 வருடமாக முழு நேரமாக தேவனுக்காக ஓடுகிறேன். என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வரும் பொழுது நான் தைரியமா சொல்ல முடியும், ஒண்ணு அறிந்தேன், என் கண் முன்னால தேவனே எந்த நிலைமையிலிருந்து நீர் என்ன எடுத்தீர், இந்த பாவம் என்ன ஒரு பாதிப்பை உண்டாக்கும், இந்த பாவத்தின் மூலமாக என்ன பாதிப்பு உண்டாகும். எப்படி யோபு சொல்கிறது போல கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற சுதந்திரம் தடைபடும். 2வது, நான் எதை விதைக்கணும் அதை அறுப்பேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு
உண்டாக்க கூடாது. தகப்பனே, இந்த நாள்ல தேவன் இதை விட என் இயேசு பெரிது என்று நினைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலையும் மற்றத நிச்சயமான முறையில எப்பொழுதுமே நீங்க அதை கிக் பண்ணாதான் கர்த்தர் உங்களை கிஸ் பண்ணுவார். இதெல்லாம் சி அப்படின்னு சொல்லுங்க, தேவன் உங்க மேல சந்தோஷமா இருப்பார். ஒரு கிறிஸ்தவன் செழிப்பாக இருப்பதற்கு காரணம், செழிக்கணும்னா ஒண்ணு பாவத்தை வெறுக்கணும். இருதயத்துல கூட ஒரு சின்ன ஆசை வர விடக்கூடாது. சின்ன வேர் கூட வர விடாத அளவுக்கு தூக்கி போடலாம்.